Hi all, welcome to Divya's Interest. இது இந்த வீக் which is August 15th என் வீட்டில் நான் வரலட்சுமி விரதம் நல்லபடியாக கும்பிட்டு முடிச்சிட்டேன். அதுக்கு நான் பண்ண ப்ரிப்பரேஷன்ஸ் தான் கொஞ்சம் கிளிப்ஸாக ஆட் பண்ணி போட்டிருக்கேன். நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ரூபேரி அப்படின்றத ஒரு சில்வர் க்ளீன் பண்ணுற சொல்யூஷன் மாதிரி வாங்கி சாமி ரூமில் இருக்க சின்ன ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் க்ளீன் பண்ண ட்ரை பண்ணேன். அது ஏதோ ஒரு கெமிக்கல் தான் போல், பட் அதை போட்ட உடனே இன்ஸ்டண்ட்டாக ஒரு பிரைட்னஸ் நல்லாவே தெரியுது. அதுக்கப்புறம் இந்த 2 டேஸாக என் கையில் நல்லாவே தோல் உரியறது ஃபீல் பண்ண முடிஞ்சுது. மண்டேலேருந்து ஆரம்பித்து வீடு க்ளீனிங்லேருந்து கொஞ்சமாக பண்ணி எல்லாம் பண்ணிட்டு லாஸ்ட்டாக மட்டும் பூஜை சாமான் தேய்க்கிற வேலையெல்லாம் வச்சுக்கிட்டேன். பூஜைக்கு தேவையான சில அடிஷ்னல் ஐட்டம்ஸையும் கபோர்ட்லேருந்து இறக்கி எல்லாம் க்ளீன் பண்ணி தேர்ஸ்டே நைட் தான் குங்குமஞ்சம்லாம் வச்சேன். ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்க எல்லாமே ஆல்ரெடி வாங்கிட்டு வந்து வச்சு எல்லாத்தையும் செட் பண்ணி வைக்கலான்னு பார்த்துட்டு இருந்தேன். அப்போ தான் நோட் பண்ணேன், சிலதெல்லாம் கவரில் போட்ட உடனே என்கிட்ட மொத்தமாக எல்லாமே போட கவர் இல்லை. ஸோ குங்குமம், மஞ்சள், கண்ணாடி, சீப்பு, வளையல், ப்ளவுஸ் எல்லாம் எடுத்து வச்சக்கப்புறம் கவர்லனே சரி அம்மா அப்பா நாளைக்கு ஊர்லேருந்து வரப்போ கவர் எடுத்துகிட்டு வரேன்னு சொன்னாங்க. மீதியெல்லாம் நாளைக்கு போட்டுக்கலான்னு இருக்கிற வரைக்கும் பேக் பண்ணி வச்சுட்டு வீடை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி செட் பண்ணி வச்சுட்டு தேர்ஸ்டே நைட்டு நான் படுக்கிறதுக்கே ஒரு 2-3 கிட்ட ஆயிடுச்சு. அதாவது எங்கெங்கே வைக்கணுன்றதுக்கு மட்டும் பிரித்து நைட்டு எல்லாத்தையும் வச்சுட்டு நான் பேஞ்சு ரெடி ஆகி பச்சை தண்ணி கூட பல்லில் படாமல் போய் நோன்பு எடுக்கணும்னு சொல்லுவாங்க அம்மா. ஸோ கோயிலுக்கு போய் நோன்பு எடுத்துகிட்டு நான் வந்துட்டேன். அதுக்குள்ளே அம்மா அப்பாவும் ஊர்லேருந்து வந்துட்டாங்க. வந்தக்கப்புறம் நான் நெக்ஸ்ட் ஒன்றுனா வீடை கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஏன்னா அப்போ டைம் சரியில்லை, சாமி ரெடி பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு வீடை கொஞ்சமாக செட் பண்ண ஆரம்பித்தேன். அப்பா அம்மா அவங்க வேலையை கொஞ்சமாக பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆன உடனே நானும் அம்மாவும் சாமியை ரெடி பண்ணி கலசத்தை நிறுத்திட்டு உடனே அம்மனுக்கான 108 போற்றியும் படிச்சுட்டு அம்மா பிரசாதம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஈவினிங் 6 மணி 6:30 போல் நாங்கள் பூஜையை நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்னைக்கு ஆடிப்பூரமும் அமைஞ்சதால் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அம்மனுக்கு வளைகாப்பு செய்கிற நாள் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா 5 வகையான சாதம், வடை, பாயசம் எல்லாமே செஞ்சு வச்சு தான் அம்மனுக்கு படைச்சோம். வளையலும் அம்மா ஒரு மாலை கட்டி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அம்மனுக்கு வளையலும் ஒரு பிளேட்டில் தனியாக வச்சுருந்தோம். ஒரு என்டையர் வளைகாப்பு பண்ணுற மாதிரி ஒரு செட்டப் அமைஞ்சிடுச்சு. எல்லாரும் ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வந்து நாங்கள் வச்சது, அம்மனுக்கான புடவை, வளையல், 5 வகை சாதம் எல்லாமே ரொம்ப திருப்தியாக சந்தோஷமாக நான் நினச்ச மாதிரியே சிம்பிளாக பண்ணாலும் வீட்டில் வரலட்சுமி விரதத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் டே மார்னிங் அண்ணன் வாங்கிட்டு கொடுத்த பூவையும் போட்டு அம்மனை ரெடி பண்ணி பார்த்து ஃபோட்டோ எடுத்தோம். அதுக்கப்புறம் சாட்டர்டே ஈவினிங் வேறு மாதிரி கொஞ்சம் பூ கட்டி போட்டு அம்மனை ரெடி பண்ணி பார்த்தோம். ஒரு வேலையும் அவங்கள வித்தியாசமாக பார்த்து ரசிக்கிறது தான் எங்களோட வேலை. ஸோ 2026ஓட வரலட்சுமி விரதம் என்னோடய வீட்டில் இங்கே சென்னையில் ரொம்ப மன நிறைவோட சந்தோஷமாக நடந்துருச்சு. நெக்ஸ்ட் வீக் அம்மா வீட்டில் தான். தேங்க்யூ.